நல்லா முருகன் மாதிரி 2 சைடு 2 தம்பதி சமேதம் நாங்க பார்க்கட்டும் அழகா. திரும்பி பார்க்க கூடாது என்னமா மேடம் அப்ப வாங்கிட்டீங்கன்னா மேடம் வழி என்னமா பிரச்சனை? எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். நான் காதலிச்சுக்கோ, லவ் பண்ணி +2 முடிச்சுட்டு பெங்களூரில் இருக்கிறது. நாங்கள் அப்பா அம்மாலாம் பெங்களூர்லேயே வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க கூட இருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பழக்கமாயிட்டார். நாங்கள் அப்போவே சொன்னோம், நான் கிறிஸ்டினு, நீ ஹிந்து, உனக்கு எனக்கு செட் ஆகாது. வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குறான். ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் அப்போவே நான் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் அவர் கேட்கவே இல்லை. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சாவு சாவும்ல சொல்லி ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு அப்போ பாசம் காட்டுறதுனால நினைங்க இல்ல புரியல, எனக்கு தெரியல. அப்போ யார் பாசம் காட்டுவாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். அதை வந்து நான் லவ்வாக எடுத்து நாங்கள் பழக ஆரம்பிச்சிட்டோம். ஓ, நீ அப்படி வரியா? ஒரு 7 இயர்ஸ் லவ் பண்ணோம். வேளாங்கண்ணியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. கற்றுக்கிட்டு என் பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆயிடுச்சு. நீ ஊரில் போய் இருமா, நான் சம்பாரிச்சு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறேன் என்ன மனுஷன் அப்படின்னு சொன்னார். என்னை ஊருக்கு அனுப்பிட்டு இவர் வேற பொண்ணு கூட தொடர்பாயிட்டு இருக்காரு. அடங்கம்மால அது எப்படி தெரிய வந்தது? எனக்கு தெரியாது மேடம், தெரியாது. தீபாவளி அப்போ மெட்ராஸ் கூப்பிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு என்னை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. எதுவுமே சொல்லலை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவர் மட்டும் விட்டுட்டு சொல்லாம பெங்களூர் போயிட்டு இருக்காரு. மூணாவது நாள் ஃபோன் பண்றாரு. நான் வந்தாரு ரிட்டர்ன் வந்து, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாசமாயிடுச்சு, என்னால அடங்கொக்காலவனி நான் அவ கூட தான் வாழ போறேன். நீ 3 லட்சம் கொடுத்தா உன் கூட வாழறேன், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன். 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ரொம்ப பார்த்துட்டு அவரை 2 அடி அடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா பேசலை, எங்கள் பெரிய அண்ணா பேசினார். ஓ, அண்ணா வேற பொண்ணு வச்சிருக்காரு, அவரு 3 லட்சம் கொடுத்தாதான் வாழவும் சொல்றாரு. 3 லட்சம் கொடு, நான் என் வாழ்க்கை நான் காப்பாத்திக்கிறேன், எனக்கு 3 லட்சம் கொடுன்னு அழுத. எங்க அண்ணா என்ன கொடுமை சரவணது. படிச்ச பொண்ணு தானே நீ? காசு கொடுத்து ஒருத்தன் வாழறேன்னு சொன்னா அவன் வாழ்வான் அவன் கூட? அறிவு போனாங்க. நான் எங்க போறது மேடம்? அதுக்குன்னு 3 லட்சம் கொடுத்தா மட்டும் நான் பார்த்துப்பானா? சாத்தியமே கிடையாது. 1 வாரம் கழிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. அடங்கம்மால கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னாங்க. நானும் எங்கள் அண்ணி ஊரில் இருக்காங்க சின்னாமா, எல்லாருமே ஸ்டேஷனில் போய் நின்னோம். பொண்ணுக்கு ஆம்பியா வேணுன்ட்டு என் பொண்ணுக்கு ஆம்பியா வேணும் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கல்யாணம் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பொண்ணை கூப்பிட்டு போகிறது, நாங்கள் கூப்பிட்டு போக மாட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து இவங்க 2 பேருமே இன்னும் வரல. ஆனால் கல்யாணம் பண்ணி எங்கே இருக்காங்கன்னே தெரில. எங்களுக்குள்ளே தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். அவளுக்கு வீட்டுக்கார் வேணும், உனக்கு வீட்டுக்கார் வேணும் இல்லையா? எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. வேற உங்க ஹஸ்பண்ட நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது தப்பு மேடம். என்னடா நடக்குதுங்க? உனக்கு தெரியலன்னா கூட, அப்படி இருந்தா கூட அவங்க தான் மனைவி, நீ மனைவி கிடையாது. சாம்பார் அப்ப எனக்கு அதுக்கு நாங்க போயிட்டோம். சரி ஓடி போயிட்டு வரும்போது அப்பதான் தெரிஞ்சிச்சு 15 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் எடுத்து ஒய்ஃப் இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கு சொன்னேன், நான் வந்துட்டு எங்க வீட்டு பக்கம் நான் போயிடுறேன். உங்க 2 பேருக்கு நடுவுல என்னால எதுக்கு பிரச்சனை, நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு உத்தம புண்ட வேஷம் போடுறாங்க. வீட்டுக்கு சொன்னாரு, நான் உன் கால நான் உள்றேன், விட்டு நீ போயிடாத. போலீஸ் கிட்ட நான் அங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தேன், எனக்கு கல்யாணம் வந்து தெரியாது சார் அந்த நான் சொன்னேன். வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க, என் புருஷன் வேணாம்.
இது என்ன இது? புருஷங்கிறது என்ன பொருளா? அவங்க 3 லட்சம் ரூபாய் கேட்டாலும் 5 லட்சம் ரூபாய் கூட்டாலும் அவங்க புருஷன் அது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நடுவுல உட்காருங்க. அங்க இரு. நல்லா முருகன் மாதிரி 2 சைடு 2 தம்பதி சமேதம் நாங்க பார்க்கட்டும் அழகா. அப்புறம் என்ன நினைப்பு மனசுல? இன்னும் 2 பொண்டாட்டி கேட்டுறீங்களா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. இன்னும் எவ்வளவு நாள்ல? உன் பேர் என்னம்மா? பிரியா. பிரியா, எவ்வளவு நாள்ல போர் அடிக்கும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அடுத்த பொண்டாட்டி தேடணும்ல? ஏதாவது ஹெல்ப் தேவையா? கோயினை அவர் கையில கூட வளர்க்க சொல்லு. உன் வேலையை பார்த்துட்டு போ. மேடம் எனக்கு யாருமே இல்ல மேடம். என்ன யாருமே இல்ல? உங்க அம்மா இருக்காங்கல்ல? எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்ல இல்ல? நம்பித்தான் நான் வந்தேன் மேடம். எதுக்கு நம்பி வர? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவள நம்பி வந்தா. முதல்ல நம்பி வந்தவளை பார்க்க சொல்லு. உனக்கு என்ன? நம்பி வந்தாலாம். சோலி முடிச்சு. நம்பி அவளை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போ. திரும்பி பார்க்க கூடாது என்னமா? மேடம் அப்ப யா வாழ்க்கைக்கு என்ன மேடம் வழி? இது பாருங்கம்மா, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த பொண்ணு கேஸ் போடணும். ஓகேயா? இது என்ன இது? அந்த பையன் மேல கேஸ் போடணும். அவளுக்கு வந்து நஷ்டம் எடுக்கணும். வர்ற மாதிரி மேடம் அந்த எனக்கு குழந்தைக்கு- ஹஸ்பண்ட் எல்லாம் வேண்டாம் மேடம். அவரோட வாழ முடியாது. சாரி. எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். அது புருஷனே கிடையாது. எங்கெங்கயோ போய் சுத்திட்டு அது வந்தேன் மேடம். புருஷன் 1.5 கிடையாது. வருஷத்துல எங்கெங்க ஆல்ரெடி திருமணமானவங்களை கல்யாணம் பண்ணா அது ஏமாந்தாலும் சரி ஏமாற்றப்பட்டாலும் சரி இதுதான். எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னு கூட அவளுக்கு தெரியக்கூடாது. என்ன விட்டு போவாங்க. என்ன விட்டு போவாங்க. எழுந்து வா. என்ன கொடுமை சரவணது. வா. வானா ப்ளீஸ் என்ன விட்டு நீ போவாங்க. என்ன விட்டு போவாங்க. எனக்கு யாரும் வானா இப்படி கேளு. வானா கேளு சொல்லு. வா துர்னௌரியா. சோலி முடிச்சு. என் புருஷனுக்கு நான் வாழவே மாட்டேன் மேடம். உண்மையா சொல்றேன். என்ன கொடுமை சரவணது. இவன் சொன்னா எனக்கு அவன் பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்னு சொன்னனால சைன் போட்டனால தான் எனக்கு அப்படி எல்லாம் வேண்டாம். யாரு வேணா வேண்டாம் சைன் போட்டுட்டு போட முடியுமா? தான் மேடம் என்ன சரி, அமிச்சாங்க மேடம். இப்போ நீ இந்த பொண்டாட்டி வேண்டாம் சொல்லி சைன் போட்டுட்டு போயிட்டான். அப்ப வேண்டாம் நீ. அவன் சைன் மீண்டும் போட்டு இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.